ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச், அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் காம்போ நான் சொல்கிறேன். ஸோ தோசைக்கு வந்து காலிஃப்ளவர் அண்ட் பன்னீர் போட்டு ஒரு வெள்ளை குருமா, பீட்ரூட் பண்ண போகிறேன் பொரியல். இது வந்து மீல் மேக்கரில் ஒரு கட்லெட், லெஸ் ஆயிலில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நான் ஜஸ்ட்டு வெங்காயம், கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மிளகாய் அரைச்சிக்கிட்டேன், காலிஃப்ளவர் போட்டிருக்கிறேன், ஜஸ்ட் சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். வெறும் கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர் தான், உப்பு தான் அரைக்கிறதுக்கு. தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டைத்துண்டு, இதில் ஒரு அரை டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும். கோலா நம்ம உடையாமல் செய்யணும்னா மட்டன் ஆகட்டும் சோயா ஆகட்டும் சேம் மெத்தட் தான். லைட்டாக எண்ணெய் ஊற்றி இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம ஜென்ரலாக போடுற திங்ஸ் தான் இது. கரம் மசாலா, ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே லைட்டாக அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு புளிஞ்சு வச்ச மீல் மேக்கரையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். சூடு ஆறணுன்னா நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். குறப்பாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கொதிச்சோன்னா தேங்காய், சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை பேஸ்ட் அரைச்சிருந்தோம்ல அதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா வெள்ளை குருமா ரெடி. மாவு குறன்னு அரைச்சிட்டு இந்த ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம டயட்டில் இருந்தாலுமே நான்வெஜ் சாப்பிடும் போல் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா இது நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ப்ரோட்டீன் ரிச்சு. இதை அப்படியே நம்ம வேக வச்சும் சாப்பிட்லாம். இப்போ நான் ஷாலோ ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஆனால் பன்னீர் காலிஃப்ளவர் குருமா ரெடி. லைட்டாக ஒரு 4 சொட்டு லெமன் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் விட்டுக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முழு கருப்புருந்தி இட்லி, கொஞ்சம் பட்டர், குட் ஃபேட்டுக்கு, காலிஃப்ளவர், பன்னீர், வெள்ளை குருமா. தெரியும், ஆயில் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட்டு ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கேன். இதில் வேகிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம எல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ ஜஸ்ட்டு இது ஒரு நல்ல டயட் ஃப்ரெண்ட்லி ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்தால் சூப்பரான டிக்கி ரெடி. ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye.